கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தோட ஆரம்பிக்கலாம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிற நல்ல தகப்பனே ஏசப்பா, பெண்கள் மிஷினரிகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. இந்த வாரம் பார்க்க போகும் அந்த பெண்களிடமிருந்து நாங்கள் நல்ல கருத்துக்களை எடுத்து பரிசுத்தாவியானவர் தாமே எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்த கிருபை தாரும் ஆண்டவரே. அனைத்தையும் உம்முடைய பாதப்படியிலே வைக்கிறேன். இயேசு மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமாக இருக்கீங்களா? நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது ஹில்டா மேரி லாசரஸ். இவங்க ஜனவரி 23 1890 பிறந்தவர்கள். இவங்க ஒரு கிறிஸ்தவ போதகர். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்தியாவில் பிரபலமான மகளிர் மருத்துவ நிபுணரும் கூட, மகப்பேரியல் நிபுணரும் கூட. இவர் ஆந்திரா மருத்துவக் கல்லூரியின் முதல்வராகவும் விசாகப்பட்டினத்தில் உள்ள கிங் ஜார்ஜ் மருத்துவமனையின் கண்காணிப்பாளராகவும் இருந்தார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வேலூரில் இருக்கிற கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் அண்ட் ஹாஸ்பிட்டல் இதில் முதல் இந்திய இயக்குனர் ஆவார். பார்த்திங்கன்னா இவங்க இவங்களோட ஆரம்ப கால வாழ்க்கை எடுத்துக்கிட்டோம்னா 1890 ஜனவரி 23 அன்று தென்னிந்தியாவில் விசாகப்பட்டினத்தில் பிறந்தார். இவருடைய தாத்தா பாட்டி 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் கிறிஸ்துவ மதத்திற்கு மாறினார்கள். இவர்களின் பிராமண அடையாளத்தை கைவிட்டனர். இவங்க பேசிக்கலாக பிராமண குடும்பத்தை சேர்ந்தவர்கள். எலிசா மற்றும் டேனியல் லாசரஸுக்கு பிறந்த 9 குழந்தை பிறந்தது. அதில் ஒருத்தர் தான் ஹில்டா மேரி லாசரஸ். இவருடைய தந்தை கிறிஸ்துவ கல்வியாளர் மற்றும் எழுத்தாளர். ஸோ அவரை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எல்லாரும் அவரை பற்றி அறிந்தவர்கள், பிரபலமானவர். இவர் ஆரம்ப கல்விக்காக CPM உயர்நிலை பள்ளியில் சேர்ந்தார். அதுக்கப்புறமா இவங்களோட மருத்துவ பயிற்சி பார்த்திங்கன்னா சென்னை பல்கலைக்கழகத்தில் லாசரஸ் இளங்கலை பட்டம் முடித்தார். அதுக்கப்புறமா மருத்துவக் கல்லூரியில் சிறப்பு பட்டம் பெற்று மருத்துவர் பட்டம் பெற்றார், சிறப்பிடம் பெற்றார். அதுக்கப்புறமா மருத்துவ பட்டத்திற்கு தகுதி பெற இங்கிலாந்துக்கு போனார் மற்றும் மருத்துவத்தில் பல படிப்புகளுக்காக பல ஆண்டுகள் கற்றலில் ஈடுபட்டார். ஐக்கிய ராஜ்யத்தில் இவர் லண்டன் மற்றும் டப்ளினில் மருத்துவ தேர்வுகளில் தேர்ச்சி பெற்றார். இவர் ராயல் காலேஜ் ஆஃப் சர்ஜன்ஸில் உறுப்பினர் மற்றும் மகப்பேரியல் மற்றும் மகளிர் மருத்துவத்தில் நிபுணத்துவம் பெற்றார். இவர் இந்தியாவில் மகளிர் மருத்துவ சேவையில் நியமிக்கப்பட்டார். இந்த நியமனம் பெற்ற முதல் இந்திய பெண் தான் இவர். அந்த பெருமைக்குரிய இவர் தான். இவர் 1917 முதல் 1947 வரை அரசு மருத்துவமனை, அந்த அரசு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் இருக்கு பாருங்க, அங்கே சேவை செய்து கொண்டு வந்தார். இப்போது இவங்களை யோசிச்சு பாருங்களேன். இவங்க எல்லாருமே அது மருத்துவத்துறையாக இருக்கட்டும் இல்லை டீச்சிங் ஃபீல்டாக இருக்கட்டும், அவங்களுக்கு எந்தெந்த துறையில் நல்லா சிறந்து விளங்குறாங்களோ அந்த துறையை தேர்ந்தெடுத்து அதன் மூலமாக ஒரு மிஷினரியாக செயல்படுகின்றார்கள். இப்போது எங்கள் ஒரு சிறிய சம்பவம் போன வாரம் என்ன நடந்ததுன்னா, இந்த ட்ரைனேஜுக்காக எல்லாம் குழி தோண்டிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அப்போ பார்த்திங்கன்னா அவங்க என்ன பண்ணாங்கன்னா 2 கதவுக்கிட்டையும் குழி தோண்டிட்டாங்க. அப்போ உள்ளே இருக்கிறவங்க வெளியில் வரணும்னா ஒரு பலகை வைக்கணும். அப்போ நான் சொன்னேன், எனக்கு லேட்டாகுது, சீக்கிரம் கொண்டாந்து பலகை வைங்க. ஈவினிங்கே சொன்னேன், இல்லைம்மா நாங்கள் ஒரு கதவுக்கிட்ட குழி தோண்டல, அதனால் நீங்கள் அந்த வழியாக போங்க அப்படின்ட்டு. அடுத்த நாள் என்ன பண்ணாங்க, 7:30க்கெல்லாம் குழி நோண்ட ஆரம்பித்தாங்க. எனக்கு அது போகிறதுக்கு பலகை வேணுன்றப்போ 8:15 ஆயிடுச்சு. அவங்க எல்லாம் சொல்லி எடுத்துகிட்டு வரேன். நான் இன்னும் காலேஜுக்கு ரெடியாகவே இல்லை. அப்போது நான் சொல்கிறேன், ஐயோ எனக்கு லேட் ஆகுது, சீக்கிரம் பண்ணுங்க அப்படின்னாக்கா, அம்மா உங்கள் அவசரத்துக்கெல்லாம் நாங்கள் எதுவும் செய்ய முடியாது. எனக்கு அப்போ தான் நான் யோசித்தேன், இவங்களுக்கு பாருங்கள், ஒருத்தருக்கு டைம் ஆகுது, ஒருத்தர் சீக்கிரம் போனோம், அந்த பாரமே இல்லை. அப்போ தான் யோசித்தேன், நம்ம மிஷினரிகளை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். அவங்க சுயநலமாகவே இல்லை,
தங்களுடைய இயலாமையை வெளியில் காமிச்சதே இல்லை, பற்றாக்குறையை வெளியே காமிச்சதே இல்லை, பொருளாதார வசதியில் பின்தங்கியிருந்தாலும் வெளியில் காமிச்சதே இல்லை. மற்றவங்களுக்காக பாடுபட்டாங்க. ஒரு சாதாரண அந்த குழி வெட்டுற விஷயத்துலேயே ஜனங்கள் வந்து எங்களால் முடியாது, உன் அவசரத்துக்கெல்லாம் நாங்கள் ஒன்றும் பண்ண முடியாது அப்படி சொல்கிறாங்கல்ல. அப்போது நம்மளுக்கு வந்து அந்த நேரத்தில் ரொம்ப எப்படி சொல்கிறது, கோபம் வரும். ஆனாலும் அவங்கக்கிட்ட காமிச்சோன்னு வச்சுங்களேன், அவ்வளோதான், அந்த வேலையை அப்படியே பாதியிலே போட்டு போயிடுவாங்க. இப்போ இருக்கிற கவர்மெண்ட் ஆஃபீஸ்லேயும் சரி, கவர்மெண்ட்டில் வேலை செய்கிற எல்லாருமே அந்த மாதிரி ஒரு மனநிலைமையில் தான் இருக்காங்க. அப்போ தான் நான் அந்த மிஷினரிகளை பற்றியெல்லாம் பார்க்குறப்ப யோசித்தேன், இவங்கெல்லாம் வந்து எப்படி வந்து எதை பற்றியுமே கவலையே பட மாட்டாங்க. கர்த்தரை மட்டும் சார்ந்து வாழறதுனால மற்ற காரியங்களை குறித்து அவங்க கவலையப்பட்டதே கிடையாது. ஸோ நம்மளும் வந்து இந்த பண்புகளை கற்றுக்கணும். அவங்க பாருங்கள், மருத்துவம் பயின்றாங்க, அதுக்காக தகுதி பெற்றவர்களாக அந்த லண்டன் போனாங்க, எல்லா இடத்துக்கும் போய் ட்ரெயின்டாக தான் வந்தாங்க இந்தியாவுக்கு திரும்பி. அந்த மாதிரி தான் இப்போ பார்த்திங்கன்னா, இப்போ நீட் எக்ஸாம்னு ஒன்று நம்மளுக்கு வைக்கிறாங்கல்ல. அப்போ பார்த்திங்கன்னா பசங்க எப்படின்னாக்கா, எடுத்த முதல் தடவையே வந்து நல்ல மார்க்கு வரணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஏதோ ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில் அந்த மார்க்கு கம்மியாயிட்டாலோ, இல்லை அந்த மார்க்குக்குரிய ஒரு கவர்மெண்ட் காலேஜில் இடம் கிடைக்கலனாலும் சோர்ந்து போயிடுறாங்க. உடனே என்ன பண்ணுறாங்க, இல்லை நான் ரிப்பீட் பண்ணுறோம், அப்படி ரிப்பீட் பண்ணுறதுக்கு எங்கேயாவது கொண்டு போய் விட்டால், இல்லை நான் ஹாஸ்டலில் இருக்க மாட்டேன். ஏன்னா நம்ம பேரண்ட்ஸ் என்ன தவறு செய்கிறோன்னா, பிள்ளைகளை ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக வளர்ந்துட்டோம். அப்போ தான் அந்த காசாவில் வந்து அந்த ஒரு கிளிப்பிங் பார்த்தேன். அங்கே இருக்கிற சிறுவர்கள்லாம் அந்த பசிக்கு, ஏன்னா இப்போது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் காசாக்கும் இடையில் போர் நடந்து கொண்டிருக்கிறது, இஸ்ரேலுக்கும் ஈரானுக்கும். அப்போது சாதாரண மக்கள், ஒரு பாவமும் அறியாத பச்சிளம் குழந்தைகள்லாம் கூட பாதிக்கப்படுறாங்க. அப்போ அவங்களுக்கு சாப்பாடு வேணும்னு அவங்க போகிறப்ப பார்த்திங்கன்னா பசி பட்டினி. அப்போது நம்ம வீட்டு பிள்ளைகள் அந்த சாப்பாடை வேஸ்ட் பண்ணுறப்ப யோசித்து பாருங்களேன். ஒரு வேளை சாப்பாட்டுக்காக அங்கே வந்து அந்த குழந்தைகள் அழுது கொண்டிருக்கிறார்கள், எங்களுக்கு பசிக்குது, எங்களுக்கு சாப்பாடு போடுங்க அப்படின்னு கெஞ்சுற அந்த வீடியோ கிளிப்பிங் பார்த்தா, அதே மாதிரி அவங்களுக்கு தங்கறதுக்கு இடம் கிடைக்கல. இங்கே வந்து நம்ம பிள்ளைகளை நன்றாக வளர்த்து மேல் படிப்பிற்காகவோ இல்லை ஒரு எக்ஸாம் தயாரிப்புக்காகவோ அவங்கள கொண்டு போய் ஒரு இடத்துல விட்டால், எங்களுக்கு இது வேண்டாம் அது வேண்டாம் அப்படின்லாம் நம்ம வந்து குறை கூறி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த மாதிரி மனப்பான்மை நம்ம பெற்றோர்கள் தான் வந்து பிள்ளைகளிடத்தில் சொல்லி வளர்க்கணும். இது இந்த மாதிரி சூழ்நிலையில் நம்ம வந்து இப்படி தான் வாழ கற்றுக்கணும். பவுல் சொன்ன மாதிரி அனைத்து சூழ்நிலைகளிலும் நான் மனரம்யமாக வாழ கற்றுக்கொண்டேன்னு சொன்னார் பாருங்கள். அந்த பக்குவத்தை நம்ம பிள்ளைகளிடத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரணும். அதுக்கப்புறம் அவங்க இந்தியாவுக்கு திரும்பி வந்தார்கள். இந்தியாவுக்கு திரும்பி வந்தப்புறம் அவங்களோட சேவை வந்து ரொம்ப அதிகரித்தது. லாசரஸ் என்ன பண்ணாங்கன்னா, புது டெல்லியில் உள்ள லேடி ஹார்டிங் மருத்துவக் கல்லூரியில் மற்றும் மருத்துவமனையில் பணியாற்றினார். இவங்க வந்து நம்ம இந்தியாவை சேர்ந்த ஒரு மிஷனரி. அதுக்கப்புறமா வந்து 1916ஆம் ஆண்டில் அரசாங்கத்தின் அனுசரணையுடன் நிறுவப்பட்ட இந்தியாவின் ஒரே முழுமையான தொழில்முறை மருத்துவக் கல்லூரி பெண்களின் பயிற்சியுடன் பிரத்யேகமாக தொடர்புடையது. அதுக்கப்புறமா லேடி ஹார்டிங் அனைத்து மத பின்னணியிலிருந்தும் தகுதி வாய்ந்த மாணவர்களுக்கு வாய்ப்பு வழங்கப்பட்டது. இது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து மதம் பார்க்கக்கூடாது, ஜாதி பார்க்கக்கூடாது, எந்த பிரிவினராக இருந்தாலும் தகுதி இருக்கா அவங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா தேவனிடத்தில் பட்சபாதம் கிடையாது. ரோமரில் கூறியிருக்கிறது போல தேவன் வந்து எப்பவுமே பார்ஷாலிட்டி பார்த்ததே கிடையாது. எல்லாருக்கும் வந்து எல்லா திறமைகளும் இருக்குது. ஒரு சிலருக்கு கொஞ்சம் கூட இருக்கலாம், ஒரு சிலர் கொஞ்சம் குறைய இருக்கலாம். ஆனால் அந்த திறமைகளை நம்ம வந்து எப்படி யூஸ் பண்ணுறோம், கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த யூஸ் பண்ணுறோமா, இல்லை அவரை தூஷிக்க யூஸ் பண்ணுறோமா, அதை நம்ம வந்து யோசித்து பார்க்கணும். அதுக்கப்புறம் இவங்க பார்த்திங்கன்னா இந்த லேடி ஹார்டிங் மருத்துவக் கல்லூரி வந்து இந்தியாவில் தனித்துவமானது. இந்த நிறுவனத்தில் பார்த்திங்கன்னா லாசரஸ், ஹில்டா மேரி லாசரஸ் தனது முதல் இந்திய அதிபராக 1940 வெற்றி பெற்றார். அதுக்கப்புறமா இடைப்பட்ட ஆண்டுகளாக அவர் என்ன செஞ்சாருன்னா, இந்தியாவின் பல்வேறு பகுதிகளில் பணிபுரிந்தார். ஏன்னா இந்த மருத்துவ சேவையும் ஒரு வகை மிஷனரி பணி தான், அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறமா மருத்துவமனை
மனைகளை மேற்பார்வையிட்டார். செவிலியர்களும் மற்றும் மருத்துவர்களுக்கு பயிற்சி அளித்தார். பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான மருத்துவ சேவைகளின் தரத்தை மேம்படுத்த மற்ற நடவடிக்கைகளை எடுத்தார். இவரது தொழில்முறை எல்லைகள் மற்றும் நிபுணத்துவ பகுதிகளை விரிவுபடுத்துவதோடு மட்டுமல்லாமல் இவர் குழந்தை பருவத்தில் என்னெல்லாம் கற்றுக்கொண்டார்னா ஆங்கிலம், தெலுங்கு, சமஸ்கிருதம், இந்த இந்திய மொழிகளில் பல புதிய மருத்துவ முறைகளை தெரிந்து கொள்ள முயற்சி மேற்கொண்டார். நம்ம என்ன பண்ணுறோம், இப்போ தமிழை மட்டும் கற்றுக்குறோம், கூட அடிஷ்னலாக இங்கிலீஷை கற்றுக்குறோம். ஆனால் இவங்க பாருங்கள், எந்தெந்த பகுதிக்கெல்லாம் செல்கிறாங்களோ அந்த மொழியை கற்றுக்க ஆசைப்படுறாங்க. ஸோ நம்ம கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறப்போ இது ரொம்ப முக்கியமான ஒன்று. அவர்களுடைய மொழியை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதுக்கப்புறம் 1921 பார்த்திங்கன்னா மദ്രാஸ் அரசிடம் ஒப்படைக்கப்பட்ட திருவல்லிக்கேணி, இப்போ நம்ம அதை சொல்லுவோம்ல, ட்ரிப்ளிகன் கஸ்தூரிபாய் காந்தி மருத்துவமனையின் முதல் இந்திய பெண் மருத்துவ கண்காணிப்பாளராக 1927 பொறுப்பேற்று கொண்டார். இப்போ அதை நம்ம கோஷா ஹாஸ்பிட்டல்னு கூட சொல்கிறோம்ல. அதுக்கு 1945 இந்திய மகளிர் மருத்துவ அசோசியேஷனின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். தனது மருத்துவ பணியின் அனுபவத்தினை அடிப்படையாக வைத்து ஒரு நூல் ஒன்றை எழுதினார். அதுக்கப்புறமா அவங்க வாங்கின விருதுகள் பார்த்தீங்கன்னாக்கா, ஐக்கிய ராஜ்யத்தின் யுனைடெட் கிங்டமில் 6ஆம் ஜார்ஜினால் ஜனவரி 1941 லாசரஸ் ஒரு சேவை சகோதரியாக உறுப்பினராக நியமிக்கப்பட்டார். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கைசர் ஹிந்து விருது வழங்கப்பட்டு பிரித்தானியா அரசாங்கத்தில் தங்கப்பதக்கம் 1942 பிறந்த நாளில் புகழ்பெற்றவர்கள் பட்டியலில் இடம்பெற்றார். பாருங்கள், அவங்க செஞ்ச சேவைகள் அங்கீகரிக்கப்பட்டு அவருக்கு விருதுகள் வழங்கப்பட்டது. அதுக்கப்புறமா 2ஆம் உலகப்போர் காலத்தில் அவர் ஆற்றிய அயராத மருத்துவ பணி போற்றப்படத்தக்கது. அவரை பாராட்டி அந்த பணிக்காக அவரை பாராட்டி 16 ஜூன் 1946 அன்று அவருக்கு ஆங்கிலேய அரசு கௌரவ லெப்டினன்ட் கர்னல் MEO பட்டம் வழங்கி கௌரவித்தது. 1961 இவரது சேவைகளுக்காக இந்திய அரசு குடியுரிமை விருதுக்கான பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா என்னென்ன சான்றுகள் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. அதில் 1-2 தான். த லெகசி ஆஃப் ஹில்டா லாசரஸ், அதுக்கப்புறமா அபவுட் த ஃபவுண்டர் அட் லாசரஸ் ஹாஸ்பிட்டல், அப்புறமா CMC டைரக்டர்ஸ், இதெல்லாம் எவிடன்சஸ். இப்போது நம்ம இன்றைக்கி பார்த்தது ஹில்டா மேரி லாசரஸ். எனக்கு இதில் பார்த்திங்கன்னா மிகவும் ஆச்சரியமான காரியம்னாக்கா, அவங்க கர்த்தருடைய பணிக்காக தங்களை முழுவதுமாக ஒப்பு கொடுக்கின்றார்கள். அப்படி ஒப்பு கொடுக்கும்பொழுது அதுக்காக தன்னை தயார்படுத்தி கொள்கிறாங்க. இவங்க டாக்டர்ன்றதுனால, ஒரு கைனகாலஜிஸ்ட்ன்றதுனால அதில் போய் நல்ல ட்ரைனிங் எடுத்துக்கிறாங்க. அதுக்காக பட்டம் பெற்றதோடு இல்லாமல் அதுக்காக தகுதியையும் பெற்று நம்ம இந்தியாவில் சேவை செய்தார்கள். ஏன்னா இதெல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, இப்போ டாக்டர்ஸ் எல்லாம் பாருங்களேன், இப்போ இந்த செய்தியை கூட யாராவது டாக்டர்ஸ் கேட்டுக்கொண்டிருந்தா, நீங்கள் எத்தனை பேர் சேவை மனப்பான்மையோடு வேலை செய்கிறீங்க? அதுவும் ஒரு ஊழியம் தான், அதுவும் ஒரு மிஷனரி பணி தான். இப்போ நிறைய கிராம பகுதிகளில், மலை பகுதிகளில், பழங்குடியினர் வாழ்கின்ற பகுதியில் பார்த்திங்கன்னா மருத்துவ வசதியே கிடையாது, அடிப்படை வசதியே கிடையாது. அங்கெல்லாம் எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நான் ஒரு மெடிசன் முடித்த உடனே நான் அங்கே சேவை செய்ய தயாராக இருக்கிறேன், அந்த மாதிரி ஒப்பு கொடுங்க. ஏன்னா நம்ம இந்த காலத்தில் பணத்தை சம்பாரிச்சிடலாம், புகழை சம்பாரிச்சிடலாம், எல்லா காரியங்களும் பணம் இருந்தால் நம்ம வாங்கிடலாம். ஆனால் அந்த சேவை மனப்பான்மைன்றது பணத்தாலெல்லாம் வரவே வராது. அந்த மனப்பான்மை, சுயநலமற்ற அந்த மனம் எப்போனாக்கா நம்ம கர்த்தரோடு சேர்ந்து வாழும்பொழுது அவர் எப்படி அன்பாக இருந்தாரோ அந்த அன்பும் நம்மக்கிட்ட
ஆட்டோமேட்டிக்காக வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அன்பில் பார்த்திங்கனாக்கா 1 கொரிந்தியரில் கூறியிருக்கிறது போல் 13வது அதிகாரத்தில் அன்பில் வந்து எந்த குறை இருக்காது, பகை இருக்காது. அன்பு வந்து பொறுமையாக இருப்பாங்க, சாந்தமாக இருப்பாங்க, அதுக்கப்புறமா வந்து யாரையும் குறை சொல்ல மாட்டாங்க. ஸோ கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அன்பாகவே இருந்தார்னு நம்ம பார்க்குறோம். அப்போ ஒரு மிஷினரி பணிக்காக நம்மளுக்கு தேவையான முதல் குணம் பார்த்திங்கன்னா அர்ப்பணிப்பு. நம்ம வந்து எந்த காரியமாக நீங்கள் வந்து நல்லா டீச் பண்ணலாம், இல்லை நல்ல சோஷியல் ரிஃபார்மராக இருக்கலாம், நிறைய சேவைகள் செய்யலாம், அதுக்கப்புறமா சிறந்த மருத்துவராக இருக்கலாம். நீங்கள் எந்த ஃபீல்டில் இருக்கிறீங்களோ அந்த ஃபீல்டில் உங்களாலான காரியத்தை நீங்கள் வந்து கர்த்தருக்காக முழு மனதோடு செய்யுங்க. ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி பைபிளில் கூறப்பட்டிருக்கிற இந்த தாலந்து கதை தெரியும். ஒரு எஜமான் வந்து அந்த ஊரை விட்டு போகிறாரு. அப்போ வந்து ஒருவனுக்கு 5 தாலந்து தராரு, ஒருத்தனுக்கு 2 தாலந்து தராரு, ஒருத்தருக்கு 1. அப்போ 5 தாலந்து என்ன பண்ணுவான்னா 10 ஆக்குவான், 2 வச்சுருக்குவேன் 4 ஆக்குவான். அதே 1 என்ன பண்ணுவான், நம்ம எஜமான் வந்து ரொம்ப கராரான பேர் வழி, அவர் வந்து கேட்டால் கணக்கு கேட்பார், அப்படி ஏதாவது திட்டுவார் அப்படின்ட்டு அந்த ஒரு பணத்தையும் தாளந்தையும் மண்ணில் புதைத்து வைத்து விடுவான். எஜமான் வந்து வெளியூருக்கு சென்று திரும்பி வரும்பொழுது கேட்டால் எல்லாரும் வந்து டபுளாக இரட்டத்தனையாக அதை பெருக்கியிருந்தார்கள். ஆனால் அந்த ஒரு தாளந்து வாங்கினவன் மட்டும் மண்ணில் புதைத்து வைத்தான். அப்போ அவர் என்ன சொன்னார், அவன்கிட்ட இருந்து அந்த தாளந்தை பிடுங்கி, பணத்தை பிடுங்கி ரெட்டத்தனியாக பெருக்குனாங்க பாருங்கள், அவங்கக்கிட்ட கொடுக்குறாரு. அதுதான் கர்த்தர் சொல்லுவார், இல்லாதவன் வந்து அது இல்லைன்னு உக்காந்துட்டே இருக்கக்கூடாது. அதுக்காக நீங்கள் என்ன முயற்சி செய்கிறீங்க? இல்லை 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 அப்படின்னு உக்காந்துட்டே இருப்பீங்களா? நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணணும், ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். அதன் மூலம் கர்த்தருடைய ராஜ்யத்தை, ஆத்துமாக்களை எழுப்ப வேண்டும். இப்போது நிறைய பார்த்திங்கன்னா காலேஜில் கூட ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ ரீசெண்டாக நடந்த சம்பவம், ஒரு பையன் வந்து ரெகுலராக காலேஜுக்கே வரவே மாட்டான். அப்போ வந்து எங்களுக்கு வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குது, ரீடூ செய்யலாம் அப்படின்னு. அப்போது அதுக்காக அவன் போய் கேட்டப்போ நாங்கள் வந்து அந்த பல்கலைக்கழகத்தோடு இணைந்து கல்லூரிகள் செயல்படுவதனால அந்த பல்கலைக்கழகம் என்ன ஒரு ரூல்ஸ் ரெகுலேஷன் வச்சுருக்காங்களோ அதன்படி தான் நாங்கள் திட்டமிடணும். அப்போ கேட்குறப்போ அதுக்காக ரொம்ப அலையணும். நான் பசங்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், உன்னால் எங்களுக்கு வந்து அவர்லி பேசிஸில் தான் நாங்கள் அட்டெண்டன்ஸ் எடுப்போம், உன்னால் முடியலையா ஒரு 3 hours வந்து அட்டென்ட் பண்ணு, 75% அட்டெண்டன்ஸ் இருக்கணும்னா அது எப்படியாவது நீங்கள் பேரண்ட்ஸ் ஊக்குவிக்கணும். நிறைய பேர் வீட்டில் பார்த்திங்கன்னா டெத்துக்குன்னு கூப்பிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறமா வந்து எதாவது ஃபங்க்ஷனு, இல்லை வழக்காப்பு, இல்லை கல்யாணம், அது பேரண்ட்ஸ் போனால் போதும். ரொம்ப மிக முக்கியமான இடத்துக்கு மட்டும் உங்கள் பிள்ளைகளை அழைத்து செல்லுங்கள். இதெல்லாம் பேரண்ட்ஸ் தான் கற்றுத்தரணும். ரொம்ப செல்லம் கொடுக்குறோன்ட்டு அவங்கள கெடுத்துடாதீங்க. நல்ல பண்புகளை சொல்லித்தாருங்க. எந்த இடத்துல போனாலும் அந்த இடத்துல அட்ஜஸ்ட் பண்ணி வாழ கற்றுக்கொடுங்கள். ஸோ இன்றைக்கி பார்த்த ஹில்டா மேரி லாசரஸ் அவங்க வந்து ஒரு இந்தியாவிலே பணிபுரிந்தார்கள், இந்திய மிஷனரி, மருத்துவத்துறையில் சிறந்து விளங்கினார்கள், நிறைய விருதுகள் பெற்றார்கள், பத்மஸ்ரீ விருது கூட அவங்க பெற்றிருக்காங்க. அப்போது அவங்களுடைய சேவை அங்கீகரிக்கப்பட்டது. இங்கே நிறைய பேர் பார்த்திங்கன்னா புகழுக்காக வேலை செய்வாங்க. இப்போ நம்ம இந்த காரியத்தை செஞ்சால் அவங்கள நம்மளை பாராட்டுவாங்க, அவங்க நம்மளுக்கு வந்து அவார்டு தருவாங்க. அப்படி செய்யாதீங்க. நான் எப்பவுமே சொல்கிற ஒரே காரியம், நீங்கள் எந்த காரியத்தை செய்தாலும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதற்கென்று தான் நம்ம உழைக்க வேண்டும். அங்கே வந்து நம்ம பெருசாக தெரியக்கூடாது, கர்த்தர் மட்டும்தான் பெருக வேண்டும், நாம் சிறுக வேண்டும். ஒவ்வொரு காரியத்திலையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள், உங்களை முழுவதுமாக ஒப்புக்கொடுங்க, ஜெபம் பண்ணுங்க, அர்ப்பணிங்க. அப்போ கர்த்தர் வந்து உங்களை வழி நடத்துவார். எந்த காரியமாக இருந்தாலும் சம்டைம்ஸ் வந்து உங்களை வந்து யாராவது அவதூறாக பேசுவாங்க, இல்லை உங்களை வந்து நீ எல்லாம் இப்படி பண்ணுறியே, இப்படி பண்ணலாமா அப்படின்லாம் கேட்பாங்க. அப்போ நீங்கள் எதிர்த்து அவங்களோட சண்டை போடாமல், எதிர்த்து நிற்காமல் கர்த்தரிடத்துல போய் உங்களுடைய கவலைகளை சொல்லுங்கள், உங்களுடைய காரியத்தை போய் கர்த்தரிடத்துல சொல்லுங்கள். அதுக்கப்புறமா வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் வந்து
ஈவன் மிஷினரிங்கக்கிட்டே பார்த்துருக்கேன், நான் வந்து புத்திசாலியாகவே இல்லை, நான் வந்து இப்போ ஊழியம் செய்யும்போது எனக்கு சில பண பற்றாக்குறை ஏற்படுகிறது, அப்போ நான் சம்பாதித்த காலத்தில் சேர்த்து வைத்திருந்தா இப்போ வந்து அது எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்ல அப்படின்லாம் நான் சொல்ல கேட்டிருக்கேன். ஒரு சிலர் வந்து எனக்கு வந்து வயதாகி கொண்டே போகிறது, என்னால் வந்து இன்னும் வந்து ஊழியத்தில் நிலையாக நிற்க முடியல அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் கர்த்தர் உங்களை தேர்ந்தெடுக்கிறாருன்னு வச்சுங்களேன், உடனே ஒப்பு கொடுங்க. ஏன்னா சம்டைம்ஸ் உங்களை சிறு வயதிலே அழைத்திருக்கலாம், சம்டைம்ஸ் நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கிறப்போ, படிக்கிறப்போ, இல்லை காலம் கடந்து கூட வயதான காலத்தில் கூட உங்களை அழைத்திருக்கலாம். ஏன்னா அதனுடைய நோக்கம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒருவருக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்குமே தெரியாது. அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, முழுவதுமாக உங்களை ஒப்பு கொடுத்து அர்ப்பணித்து கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து அதன்படி நாம் நடக்க செயல்பட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து வாரம் வந்து ஒரு மிஷினரிகளை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம். இதில் என்னன்னா, எல்லா மிஷினரிகளுக்கும் பார்த்திங்கன்னா மற்றவர்களை குறித்த அந்த பாரம் இருக்குது. மற்றவங்க கஷ்டப்பட்டால் அவங்களும் கஷ்டப்படுறாங்க, மற்றவங்க சந்தோஷமாக இருந்தால் அவங்களும் சந்தோஷப்படுறாங்க. ஆனால் நம்ம டே டு டே லைஃப்பில் நம்ம மட்டும் நல்லா இருக்கணும், நம்மளுக்கு மட்டும் எல்லாமே கிடைச்சிருக்கா, நம்ம மட்டும் எல்லா விஷயத்துலையும் சந்தோஷமாக இருக்குமா, அப்படி தான் பார்க்குறோம். அந்த நிலைமை வந்து முற்றிலுமாக மாற வேண்டும். செல்ஃபிஷாக இருக்காதீங்க, மற்றவங்களுக்காகவும் அதுக்காக போய் சண்டை போடுங்க, அதுக்காக போய் நல்லா கொடி ஏந்தி கோஷமிடுங்க அப்படின்லாம் சொல்லலை. பொறுமையாக நீங்கள் ஒரு காரியத்தையும் சாதிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்னா கோபம் வந்து ஒரு காரியத்தை முடிக்க வந்து நம்ம கோபமாக இருந்தால் முடியவே முடியாது. அமைதியாக இருந்து நல்லா யோசித்து கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து ஒவ்வொரு காரியத்தையும் எப்படி செய்ய வேண்டும் என்பதை பகுத்தறிந்து ஆராய்ந்து நாம் செய்ய வேண்டும். ஸோ நம்ம இப்போ ஜெபத்தோடு முடிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராயிருக்கிற நல்ல தகப்பனே ஏசப்பா, இதோ நாங்கள் ஒவ்வொரு வாரமும் ஒரு மிஷினரிகளை பற்றி பார்த்து கொண்டு வருகிறோம் ஆண்டவரே. இந்த வாரம் ஹில்டா, மேரி, லாசரஸ் அவர்களை பார்த்தோம் ஏசப்பா. அவர்கள் மருத்துவ சேவையில் சிறந்து விளங்கினார்கள் கர்த்தாவே. எந்த விதமான பாகுபாடின்றி சுயநலமின்றி அவர்களுக்காக உழைத்தார்கள் கர்த்தாவே. இந்த இந்திய மக்களுக்காக பாடுபட்டார்கள் கர்த்தாவே. அந்த மனப்பான்மையை மனப்பக்குவத்தை எங்களுக்கு தாரும் கர்த்தாவே. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், பிறகு இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. அதே போல ஏசப்பா, நாங்கள் உம்மை நாட உம்மை தேட சோர்ந்து போகக்கூடாது கர்த்தாவே. உலகத்தில் எவ்வளோ பிரச்சனைகள் ஏசப்பா, எவ்வளோ போராட்டங்கள், அதன் மத்தியில் நாங்கள் சோர்ந்து போகவே கூடாது கர்த்தாவே. கர்த்தாவே, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பேர் பேராக ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. அவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடும் கர்த்தாவே. அவர்கள் போக்கிலும் வரத்திலும் அவர்களோடு இருந்து அவர்களை வழிநடத்தட்டும் ஆண்டவரே. ஏசப்பா, இதோ இந்த அகாடமிக் இயர் ஆரம்பித்து விட்டது ஆண்டவரே. எத்தனையோ பெற்றோர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஃபீஸ் கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள் ஆண்டவரே. இந்த செய்தி கேட்டுக்கொண்டு நல்ல வசதி படைத்தவர்கள் மனம் வந்து யாராவது ஒருத்தருக்கு உதவி செய்ய அவர்களுக்கு நீர் ஒரு கட்டளையை, ஒரு ஏவுதலை தாரும் கர்த்தாவே. அந்த நான் வந்து போய் கர்த்தரை பற்றி சத்தியத்தை எடுத்து சொன்னாதான் ஊழியம் அப்படின்லாம் கிடையாது. கர்த்தருக்காக ஏசப்பா ஆத்துமாக்களை எழுப்புவது கூட ஒரு ஊழியம். கர்த்தருக்காக மற்றவர்கள் கஷ்டப்படும் பொழுது உணவு கொடுப்பது ஒரு ஊழியம். அவர்களுக்கு பணம் உதவி செய்வதும் ஒரு வகை ஊழியம். ஸோ இந்த மிஷினரி பெண்களை பற்றி பார்க்கும்பொழுது அவர்கள் எவ்வாறு சுயநலமற்று விளங்கினார்களோ அதே போல் நாங்களும் எங்கள் காரியத்தை ஏசப்பா உம்முடைய நாமம் மகிமைப்பட செய்யும் பொழுது நாங்கள் ஏசப்பா சுயநலமாக இருக்கக்கூடாது ஆண்டவரே. இந்த செய்தி கேட்டுக்கொண்டு ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதித்தருளும் ஆண்டவரே. அவர்களுக்கு நல்ல ஒரு ஏசப்பா ஆரோக்கியத்தை கட்டளையிடும் ஆண்டவரே. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை எந்த விதமான நோயாக இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த நிமிடமே அவர்களை விட்டு அகன்று போக நீர் கிருபை தாரும் ஆண்டவரே. அனைத்தையும் உடைய பாதப்படியிலே வைக்கிறேன் ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.